முக்கிய செய்தி நவம்பர் 26 முதல் 30ஆம் தேதி வரை நாகை திருவள்ளூர் வரை கடற்கரைகளில் 9 முதல் 12 அடி வரை கடல் சீற்றம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் பொதுமக்கள் கடலுக்கு அருகே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக பேரிடர் மேலாண்மை துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கடற்கரையை ஒட்டியுள்ள மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் நேபில் காத்திருக்கிறார். ராஜேஷ், மேலும் தகவல்கள். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் காரணமாக தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடைப்பட்ட நேரத்தில் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை முதல் கனமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் விட்டு மிதமான மழை பெய்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த மாதிரியான காலகட்டங்களில் கடல் சீற்றம் என்பது அதிகமாக இருக்கும், கடலோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நவம்பர் 26 முதல் 30ஆம் தேதி வரை நாகப்பட்டினத்தில் இருந்து திருவள்ளூர் வரையிலான கடற்கரை ஓரங்களில் கடல் சீற்றத்தால் 9 அடி முதல் 12 அடி வரை உயரமான அலைகள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பொதுமக்கள் கடலுக்கு அருகாமையில் செல்வதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் பேரிடர் மேலாண்மை ஆணையம். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.